வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இங்கே நான் பதில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இன்டர்நெட்டை பயன்படுத்தி செய்யப்படுது. அப்போ இன்டர்நெட்டை பயன்படுத்தி செய்யப்படுதுன்னு தெரிஞ்சது உடனேவும் இன்டர்நெட்டுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு இணைப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படுது. இப்போ உங்களுடைய சூழ்நிலை அப்போ உங்களால் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு நேரம் ஒத்துழைக்காம இருக்கலாம். உங்களுடைய இருக்கக்கூடிய இடம் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். இதை உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு ஏற்ற உடல்நிலை இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் கையில் குழந்தைய வைத்திருக்கலாம். தினசரி இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பல காரணங்கள் இருக்குது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்கணுங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம். அதனால வேற என்ன பண்ணலாம்? ட்ரெடிஷ்னலா ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ தொடர்ந்து டெய்லி போயிட்டு படிச்சு அதுல நம்ம தேர்ச்சி பெற்று அதுல நம்மளுடைய அடுத்த தொழில்முறை இல்லை ஒரு கெரியரை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியமானா அது இல்லை. இப்ப இதுல ஏதாவது ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க, நான் முழு நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் என்னால் படிக்க முடியாது, நான் 2 குழந்தைகள் வைத்திருக்கிறேன், என்னால் என் குழந்தைகளை விட்டுட்டு போய் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிச்சுட்டு வர முடியாது, நான் ஒரு கிராமத்துல இருக்கேன், நான் இங்க இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி திருச்சி மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இதை மதுரை மாதிரி இதை சென்னை மாதிரி இடங்களுக்கு போய் தங்கி படிச்சு வர்றதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலைங்கிறதுனாலேயே இங்கே பலர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸை படிக்காமலோ இதை எடுக்காமலோ இதை தொடங்காமலோ இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இத்தனை காரணங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு காரணத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிற காரணத்தினாலதான் இந்த காணொலியை கூட நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. பொதுவாகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் அப்படிங்கிறது மற்ற கோர்ஸ் மாதிரியோ இல்லை பிஹெச்பி மாதிரியோ ஜாவா மாதிரியோ இல்லை மற்ற இருக்கக்கூடிய கோர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் சொந்தமா வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பொதுவர்த்தமான ஒரு விஷயம். சர்ச் என்ஜின்ங்கிறது ஒரு பொதுவர்த்தமான விஷயம். கூகுள், யாஹூ இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சர்ச் என்ஜின் சொல்றோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இது எல்லாமே நம்ம சோசியல் மீடியான்னு சொல்றோம். இதே மாதிரி மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸ், வாட்ஸ்அப் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துகிறோம், இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறோம். யூடியூப் மாதிரி ஒரு சில வீடியோக்களை பதிவேற்றம் செய்யக்கூடிய இணையதளங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சொந்த இணையதளம் வைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லையுமே உங்களை பற்றி நீங்கள் பேச முடியும்னு பல விதமான விஷயங்கள் இருக்கு. இது பெரிய கேம் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், கூகுள், யூடியூப் மாதிரி அதே மாதிரி கூகுள் சைட்ஸ், கூகுள் டிரைவ், ஜிபே இப்படின்னு இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள்ல தொடர்ந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்ஸ்டாகிராமை சொந்தமாக வச்சிருக்கு, வாட்ஸ்அப்பை சொந்தமாக வச்சிருக்கு, அதே மாதிரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸுமே சொந்தமாக வச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப ஃபேஸ்புக், கூகுள் அப்படிங்கிற 2 நிறுவனத்தை நம்ம மேஜராக எடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட நாலேஜை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமே தவிர நம்மளோட சூழ்நிலை ஒரு காரணம் அல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற திறமைகள் இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நானே போய் தேடி இன்டர்நெட்ல இது நான் எப்படி அது நான் எப்படி அப்படின்னு கொஞ்சம் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்முறைப்படுத்தி அது என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி சுயமா கத்துக்கிட்டு என்னுடைய சுயமா கற்றுக்கொண்ட அந்த ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு நாலேஜா மாறி நான் இன்னைக்கு ட்ரைனிங்கா கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா எல்லாருமே இப்படி சுயமா கத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தாதான் புரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ், அது ஏஏ டூல்ஸா இருக்கட்டும், ChatGPT பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கட்டும், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், உங்களுடைய ஓன் வெப்சைட் டெக்னிக்கல் நாலேஜே இல்லாம கிரியேட் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்டர்நெட்ல முக்கியமா யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதை நீங்க ரெஃபர் பண்ணி சுயமா நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க சுயமா கேதர் பண்ண நாலேஜ் ஒரு அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா ப்ரொஃபஷனலா இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம இதுல ஒரு கெரியர் உருவாக்கலாம், நம்ம ஒரு ஃப்ரீலான்ஸ்ல மாறிடலாம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒருத்தருடைய தொடர்பு உங்ககிட்ட இருந்து நீங்க அதை பயன்படுத்தி உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்க எடுத்துட்டு போகணும். அடிப்படையில கத்துக்கிறதுக்கு இங்க எல்லாமே இலவசமே. டிஜிட்டல்
அன்லாக்ட் இல்ல டிஜிட்டல் கராஜ்னு சொல்லக்கூடிய கூகுளுடைய பேசிக் டிஜிட்டல் நாலேஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளுடைய அபிஷியல் வெப்சைட்ல google.com/support அந்த வெப்சைட்ல நீங்க SEO சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் இருக்கா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெப்சைட் கிரியேஷனுடைய பேசிக்ஸை பத்தி GoDaddy சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல வந்து இலவசமா கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதனால இது வந்து ஒருத்தர் சொந்தமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமோ ஒரு பொருளோ அல்ல, இது வந்து எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலவை. அதனால நீங்க Facebook'ை பயன்படுத்தியும் இன்டர்நெட்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம், கூகுளை பயன்படுத்தியும் இன்டர்நெட்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம், உங்களுடைய சொந்த வெப்சைட்டை பயன்படுத்தியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வாட்ஸ்அப்பை பயன்படுத்தியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதை எந்த முறையை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணா நமக்கு வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்திடலாம். இப்படி பல விஷயங்கள் அடங்கி இருக்கும் பொழுது நீங்க அடிப்படையை தெரிந்து கொண்டு நிறைய இடங்களை இலவசமாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட நீங்க எப்படியாச்சும் தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போய் ஜாயின் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன் போய் பார்ட்டிசிபேட் பண்றது, உங்களுக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈவென்ட் செமினார் வெபினார் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை போய் பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு உங்களுடைய நெட்வொர்க்கை நீங்க வந்து க்ரோ பண்ணிக்கலாம். இதன் மூலம் நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல்ல போக முடியும். ஆனா இது எல்லாமே இப்படிதான் செய்யணும், இதுக்கடுத்து இது பண்ணுங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீங்க சுலபமாக போய் சென்றலாங்கிறது ஒரு அடிப்படை. அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு நான் புதுசு, ஆனா என் கூட வர்றவருக்கு அந்த இடத்துக்கு போற வழி தெரியும் அப்படின்னா நான் எந்த விதமான குழப்பமும் இல்லாம அவரோட கையை பிடிச்சிட்டு அவர் போற இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேக்கனிவும் எஸ்டாப்ளிஷ் ஆன யாரோ ஒரு ட்ரெயினரோ ஒரு மென்டரோ ஒரு பீப்புளை எடுத்து உங்களுடைய கைட்லைனா உங்களுடைய மென்டரா நீங்க அவங்க பயன்படுத்துறது மூலியமா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பார்த்து போக முடியும். இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கிறத என்னுடைய கடந்த 8 to 9 வருடம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்ல பார்த்த ஒரு காரணத்தினாலதான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டோட எப்படிதான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு நான் என்னுடைய வாட்ஸ்அப் மூலியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிற விஷயத்தை வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இது கடந்த 2 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ இதோட தேவைகள் அதிகமாகக்கூடிய ஒரு காரணத்தினால நான் அதை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். மார்க்கெட்ல 60,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து படிச்சுட்டு கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்கும்போது இது எதுவுமே உங்களுக்கு பர்சனலைசேஷன் கிடைக்காது. அது உங்களுக்கு ஒண்ணுன்னா உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்லிக் கொடுக்கணும், நான் விருப்பப்பட்ட மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், குவாலிட்டியா டீட்டெயிலா சொல்லிக் கொடுக்கணும், பட் பர்சனலைஸ்டாவும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் சிந்திச்சு யோசிச்சு உருவாக்கின ஒரு சிஸ்டம் தான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ். இந்த வீடியோ செஷன்ஸ்ல நம்ம சப்போர்ட்டும் சேர்ந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நாம ஏன் வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கோர்ஸ் தான் வீட்டுல இருந்து கொண்டேவும் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஓய்வா இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பேக்கேஜை வந்து நான் 5,000 rupeesல வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி நீங்க இந்த வாட்ஸ்அப் வழியா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும், விஷயம் தெரிஞ்ச ஒருத்தருடைய சப்போர்ட்டோட படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க WA அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். என்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். உங்களுக்கு தேவையான உதவியும் நான் செய்வேன். ஸோ இதன் மூலமா நீங்க வீட்டில இருந்து எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முயற்சிக்கு நானும் உங்க கூட பயணிக்க தயாராக இருக்கிறேன். வாங்க சேர்ந்து பயணிப்போம். நன்றி.